ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஆவடி உழவர் சந்தைக்கு போயிருந்தோம். இன்றைக்கி என்னென்ன காய்கறி எந்தெந்த ப்ரைஸ்க்கு கிடச்சிதுன்னு பார்க்கலாமா? 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் போகிறது வழக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன காய்கறி எந்த ரேட்டுக்கு வாங்கணுன்றதை பார்ப்போம். எந்த காய்கறியிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுனே தெரில. சரி, நான் கொத்தவரங்காயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கொத்தவரங்காய் வந்து கையில் தான் அள்ளி போடுவாங்க, அவங்க விடையெல்லாம் போட மாட்டாங்க. இது ஒரு 3/4 கிலோ இருக்கும், 20 ரூபாய்க்கு தந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து 1 கேஜிக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு 50 ருபீஸு. இது என்னென்னா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். 1 வீக் ஆனாலும் இது வந்து அந்த கருத்து போகிற தன்மை இருக்காது. அதுக்காகவே நான் அங்கே போய் வாங்குவேன். இதுக்குள்ளே விதையெல்லாம் கருத்து போயிடும் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா. ஆனால் இதை நம்ம கட் பண்ணும்போது 1 வாரம் கழிச்சும் அதே வெள்ளையாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும், பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து புடலங்காய் வந்து 1 கேஜி இருக்கும், 40 ருபீஸ். எல்லாமே வந்து கையில் அள்ளி போடுறது தான், எதுவுமே எடை போட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இது வந்து 1 கிலோ 40 ரூபா, அதுவும் கையில் தான் அள்ளி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயை பார்ப்போம். வெண்டைக்காய் வந்து 1 கேஜிக்கு மேலேயே இருக்கும். இது 50 ருபீஸு. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது, ஆனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து யூஸ்வலாக கடையில் வாங்கும்போது முத்தி போயிடும் 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா. இது வந்து ஒரு 4 நாள் ஆனாலும் முத்தாது, நல்லாவும் இருக்கும். இது நான் 2-3 டைம் செஞ்சுப்பேன் வீட்டில் சமைக்கிறதுக்கு. இந்த அவரைக்காயும் 1 கேஜிக்கு மேலே இருக்கும். இதுவும் வந்து 50 ருபீஸு. நான் இது வந்து ஒரு தடவை பொரியல், ஒரு தடவை இது கூட்டு, அது மாதிரி சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நாளைக்கு வந்து காய்கறி பக்கம் போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து 50 ருபீஸு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து யூஸ்வலாக கடையில் வாங்கும்போது லைட்டாக இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி கன்னி போன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2-3 நாள்லேயே வந்து அழுகுன மாதிரி ஆகிடும். ஆனால் இது பாருங்கள், நீங்கள் ஒரு காயும் வந்து அதே மாதிரி தான் பார்ப்பீங்க. ஒன்று கூட வந்து ஒரு அழுகலோ ஒரு இதுவோ இருக்காது. அதனாலேயே தான் நான் சிரமம் பார்க்காத அங்கே போய் வாங்கிட்டு வருவேன். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் வந்து 20 ரூபா. இது வந்து 10 ரூபாய்க்குலாம் தரமாட்டாங்க. இது காரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் போட்டாலே போதும். சில மிளகா வந்து நீட்டாகவும் இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. ஆனால் இது குண்டு மிளகா, நல்ல காரம் இருக்கும். இது வந்து எனக்கு எப்படியோ ஒரு 15 நாளைக்கு மேலே யூஸ் ஆகும். இந்த சுரைக்காய் வந்து 40 ரூபா. இந்த சுரைக்காயில் வந்து சாம்பார் வைக்கலாம், கூட்டு பண்ணலாம். எதனா உங்களுக்கு ரெசிபி வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சமைக்கும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த அரைக்கீரை வந்து கட்டு 20 ரூபா. நீங்கள் கடையிலையும் 20 ரூபாய்க்கு தருவாங்க, ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இன்னொன்று இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி உழவர் சந்தையில் வாங்கி சமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நமக்கு சமைச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அவரைக்கொட்டை, இது வந்து அவங்க யூஸ்க்காக உரிச்சு வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியல. நான் கேட்டதும் 40 ருபீஸ் சொன்னாங்க. வாங்கலாமா ஒர்த்தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வாழைத்தண்டு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் என்ன ப்ரைஸுன்றதை சொல்கிறேன். இந்த டோட்டல் காயோடைய அமௌண்ட் வந்து 450 ரூபா. நீங்கள் எப்படி வாங்குவீங்க, இது மாதிரி நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய இது வந்து சேவிங்ஸை வந்து இது பண்ணுவீங்க, எப்படி கம்மியாக நீங்கள் வந்து காய்கறி எல்லாம் வந்து செலவு பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஏன்னா இது மாதிரி வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாள் வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, எப்படி நான் சமைக்கிறேன், இல்லை எந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறேன்றதை பொறுத்து எனக்கு காய்கறி காலியாகும். அதுக்கப்புறமா நான் போய் திரும்பவும் வாங்குவேன். நீங்கள் எப்படி வாங்குவீங்க, எங்கே வாங்குவீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்களா, இல்லை நீங்களும் இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நானும் சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.